வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நம்ம நீங்க என்ன பார்க்க போறோம்னா, கண்டிப்பா தமிழ்னு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திமுகவின் பித்தலாட்டம். என்னடா திமுக பித்தலாட்டம் பண்ணாங்க, அவங்க தான் 5 வருஷமா அதான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எனக்கு தெரியாதுங்க. எதுவுமே நம்ம ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது. பித்தலாட்டம் பண்ணாங்க, ஃபோர்ஜரி பண்ணாங்க, ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா நமக்கு சரியான ஆதாரம் வேணும். அதுக்காக கோர்ட் இருக்குது, அவங்க பார்த்துப்பாங்க. நம்மளோட அந்த ஒரு இதை தான் வைக்க முடியும், சந்தேகத்தை தான் வைக்க முடியுமே தவிர, அதை விட்டுட்டு நம்ம வந்து பண்ணாங்கன்னு ஆணித்தரமா அடிச்சு சொல்ல முடியாது. அப்ப எதுக்கு தமிழ்ல வச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். எதுக்குன்னா, இங்க கேம்பெயின் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2021 ஒரு கேம்பெயின் பண்ணாங்க. என்ன கேம்பெயின் பண்ணாங்க? நீட்டை நாங்க ஒழிக்கிறோம். நீட்டை ஒழிக்கிறதுக்கான ரகசியம் இருக்குது. முதல் கையெழுத்து நீட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே, அந்த கை எங்க போச்சுன்னே தெரியல. அது வந்து வேற வாயி. அதுக்கப்புறம் நாங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அது ஒரு வேற வாயி அப்படின்னு மாதிரி தான் மாத்தி மாத்தி பண்ணி கடைசியில நீட்டின் வரைக்கும் ஒழியவே இல்லை. 2வது பித்தலாட்டம் என்ன தெரியுமா? பூரண மதுவிலக்கு. 2021க்கு முன்னாடி நீங்க குடிச்சிட்டு செத்தவன், குடிச்சிட்டு இது பண்ணவன் எல்லாமே வந்து வேற மாதிரி போயிட்டான். அதாவது விதவை ஆயிட்டாங்க. தமிழகத்துலதான் விதவை பெண்கள் அதிகம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா பேசிட்டு இருந்தாங்க. அந்த அக்கா 2021 ஆட்சி அமைச்சு 5 வருஷமா உள்ள இருந்து கடைசி வரைக்கும் நீங்க பூர்ண மதுவிலக்கு நீங்க ஏற்படுத்தியே கொடுக்கல. அதுக்கு பதிலா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன் தான் இங்க நிறைய பேர் இருக்கிறான். அந்த மாதிரி ஒரு கதைக்கு தள்ளிட்டீங்க. 3வது என்னடான்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கே இந்துக்களுக்கு எதிரான கட்சி கிடையாது. டிஎம்கே வந்து எல்லா கட்சியும் ஒருங்கிணைந்து, எல்லா மதத்தையும் ஒருங்கிணைந்து இருக்கிற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய பேர்ல நம்ம அண்ணன் தாத்தா ஸ்டாலின் அவர்கள், தாத்தான்னு எதுக்கு கூப்பிட்டுறேன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அவருக்கு வயசாயிருச்சு, அவர் தாத்தான்னு கூப்பிடுறது தப்பு கிடையாது. நான் ஒரு உரிமையோட தான் கூப்பிடுறேன். அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. சரிடா இந்துக்களுக்கு எதிரான அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நிறைய பேர் ரீசெண்டா நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அந்த பேசுறதெல்லாம் கேட்டுருப்பீங்க. முக்கியமா ராசா பேசுறதெல்லாம் கொஞ்ச நெஞ்சா பேச்சா பேசுவாரு. அவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா இறங்கி பேசுவாரு. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், இந்த அளவுக்கு கேவலமாவும் கீழ்த்தரமாவும் பேசுறவன் கட்சி எந்த கட்சியில இருப்பான்னு பாத்தீங்கன்னா டிஎம்கேல மட்டும்தான். நான் வேற எந்த கட்சியிலும் இந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசுறவங்கன்னா கட்சிகளை வச்சுக்கவே மாட்டாங்க, தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு ஏதோ தூக்குற மாதிரி தூக்கி உள்ள ஜாயின் பண்ணிப்பாங்க. பட் இந்த கட்சியில மட்டும்தான் இன்னைக்கு இந்துக்களை எவ்வளவு கேவலமா பேசினாலும் இந்த கட்சியில உள்ள இருந்துப்பாங்க. அடிப்படை உறுப்பினர்களை கூட தூக்க மாட்டாங்க. அந்த மாதிரிதான் இந்த கட்சி செயல்படும். சரி, எதனால இப்படி சொல்றாங்க கேட்டீங்கன்னா, பெரிய அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஆட்சியில் இருக்கும் பொன்முடி அவர்கள் ஒரு இது ஒண்ணு பேசியிருந்தாரு. ஆனா நம்ம சொல்ல வேண்டாம். நான் அவங்களே கீழ்த்தரமா பேசும்போது நம்ம அதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி ஒரு கேவலமாக பேசியிருக்காரு. நீ இந்த அளவுக்கு பேசுறீங்க, உனக்கு என்ன அரசியல் தெரியும் கேட்டீங்கன்னா, நான் காமனா இங்க அவங்க பேசிட்டு இருக்கேன். நான் என்னோட இதுல நான் வந்து ஒரு சாதாரண மனிதனா இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இத்தனை வருஷம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ரோடு குண்டு குழியுமா இருக்கும். இன்ன வரைக்கும் அந்த ரோட்டை ஒழுங்கா போட மாட்டானுங்க. ஆனா ஒண்ணு நீங்க ரோட நல்லா பாத்தீங்கன்னா, டிஏபி ஏரியாவோட நீங்க ரோடு சூப்பரா இருக்கும். இது நீங்க கிராமத்துல வந்தீங்கன்னா ரோடு நல்லாவே இருக்காது. அப்ப அது எங்க போச்சு? கிடையாது. ஒரு நீங்க பித்தலாட்டம் சொல்றது திமுக பித்தலாட்டம் மட்டும் சொல்லல. இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிக்கு அத்தனை கட்சியும் சேர்த்து தான் சொல்றேன். நீங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டுறீங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல சில டைம்ல பாத்தீங்கன்னா 20 லட்சம் 18 லட்சம் கட்டுறீங்க. அவன் 18 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா 2 BHல வீடை கட்டிடுவான், சூப்பரா கட்டிடுவான். ஆனா நீ 18 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஒரு சாதாரண 10க்கு 10 ரூம் மாதிரி இருக்கிற ஒரு இதை கட்டிட்டு பஸ் ஸ்டாண்டை கட்டிட்டு நீங்க 10 லட்சம் சொல்லிட்டு போடுறீங்க. ஒரு வாட்டர் டேங்க் கட்டுறீங்கன்னா வாட்டர் டேங்க் 40 லட்சம் 30 லட்சம் சொல்லிட்டு போடுறீங்க. அநியாயமா நீங்க கட்டுறீங்க. ஒரு பாலம் கட்டுறீங்கன்னா பாலம் அநியாயத்துக்கு உடையுது. கெட்டி 4 நாள்ல போயிருது. ஒரு உதாரணம் சொல்றாங்க. எங்க ஊர் பக்கத்துல, ஓகேங்களா, அந்த ஊர் பக்கத்துல பழைய பாலம் புது பாலம்னு ஒண்ணு இருக்குது. பழைய பாலம் சொல்றது கிட்டத்தட்ட 40-50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, இல்லைன்னா ஒரு 30 வருஷம் வச்சுக்கலாம். பழைய எங்க ஊர்ல 2-3 பாலம் இருக்குது. 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கலாம். புது பாலம் கட்டி ஒரு 10 வருஷம் இருக்காது, 5 வருஷம் இருக்காது. அந்த பாலம் உடஞ்சி கீழே இருக்குது. பழைய பாலம் நீங்க யூஸ் பண்ண முடியுது. எங்க ஊர்ல வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளம் வரும்போது பழைய பாலம் ஸ்ட்ராங்கா நிக்குது, புது பாலம் முடிஞ்சிருச்சு. இங்க மட்டும் இல்ல, 2 ஊர்ல புது பாலம் சோழி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ரெனோவேஷன் பண்ணாங்க, திரும்பவும் சோழி முடிஞ்சிருச்சு. அப்போ உங்களோட கட்டுமானம் எப்படி இருக்குது? அந்த காசு எங்க போகுது? ஒருத்தர் கான்ட்ராக்ட் எடுத்து அந்த இதை பண்ணிருக்காங்கன்னா அந்த கான்ட்ராக்டை பிடிச்சி என்னடா ஒழுங்கா கட்டலைன்னு சொல்லிட்டு கேட்கணும். டெண்டர் நீங்க எப்படி ஒதுக்குறீங்க? டெண்டர் யார் எடுக்கிறா? டெண்டர் உங்களுக்குள்ளே எடுத்துக்கிறீங்களா, இல்லைன்னா வெளியே எடுக்கிறீங்களா? இல்ல யாருக்குங்க தெரிய போகுது? கவர்மெண்ட் டெண்டர் போடுறாங்க, அந்த டெண்டர் அவங்களுக்குள்ளே எடுத்து அவங்களே பண்ணிக்கிறாங்களா? ரோடு அடுத்தது வந்தீங்கன்னா ரோடு பித்தலாட்டம் தான். எப்படினாலும் நீங்க எடுத்துங்க, பித்தலாட்டம் என்னன்னா ஏமாற்று வேலை எப்படினாலும் எடுத்துடுங்க. ரோடு நீங்க இங்க கரெக்டா போட்டு வச்சிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பைபாஸை தவிர்த்து, பைபாஸை இங்க ஒரு சில இதுல ஒண்ணும் இல்லை. நீங்க ஒரு ஸ்பீட் பைக் போடுறீங்க, கிட்டத்தட்ட 2 அடி 3 அடிக்கு ஸ்பீட் பைக் போடுறீங்க சம்மந்தம் இல்லாம. எதுக்கு அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் தேவையே கிடையாது, தானே இருக்கும். ரோடு அந்த இடத்துல தேவையா இருக்காதானே இருக்கும். ஆனா இங்க இருக்கிற ஒரு சில கிராமத்துல இந்த வரைக்கும் ரோடும் ஒழுங்கா இல்லை, பஸ்ஸும் இல்லை. அப்ப நீங்க நீங்க என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இதுதான் உங்களோட அரசியல் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. ஒருத்தவங்க புதுசா ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களை என்கரேஜ் பண்றீங்களோ இல்லையோ,
அவங்களுக்கு ஒரு சரியான அறிகுறியை கொடுங்க. நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல அரசியல வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதை கத்துக் கொடுங்க புதுசா ஒருத்தவங்க வந்துக்கிறதுக்கு. நீ கட்சியா ஒருத்தன் ஆட்சிக்கு வந்து 15 நாள்ல உங்களை இவ்வளவு வன்மத்தை கொட்டுறீங்க அப்படின்னா, அப்போ நீங்க எப்படி இருந்திருப்பீங்க? ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி வச்சுதான் நீங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க நீங்க எப்படி ஒருத்தவங்க என்ன தனியா ஒருத்தவங்க ஆட்சி பண்ண விட்டுருவீங்களா? அவ்வளவு சீக்கிரத்துல விட மாட்டீங்க. சொல்லலாமே இந்த மாதிரி அறிவுரை கொடுங்க. கொடுத்துட்டு ஒரு வருஷம் ஆட்சி பண்ண விடுங்க. தப்பா இருக்கு நல்லா இல்லைன்னா இந்த மக்களே எப்படி உங்களை உதறி தள்ளினாங்களோ அதே மாதிரி அவங்கள உதறி தள்ளுவாங்க. நீங்க இன்னும் இருந்துகிட்டு இந்த பழைய மாதிரி இருந்துட்டு இந்த மீடியா மூலியமாகவும் இல்லைன்னா வந்து சோசியல் மீடியா மூலம் கட்டுக்கதைகளும் இந்த மாதிரி நடக்காதும் நடந்த மாதிரி பேசுறதும் சின்ன பிரச்சனை ஊதி பெருசாக்குறதும் இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஐடிவிங்க அவங்க பயங்கரமா வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஐடிவிங்க காசு கொடுத்துதான் வாங்கணும். அவங்க ஐடிவிங்க ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற மாதிரி தான். ஒவ்வொரு வீட்லயும் ஒருத்தர் ஒரு விஜய் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் ஐடிவிங்கோட தான் ஒரு விஜய் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் அவன் போடுறத நீங்க தாங்க மாட்டேங்கிறீங்க. அந்த மாதிரிதான் பாத்துக்கங்க. ஏன்னா வந்து சும்மா கிடையாது அவங்க இதுக்கு மேல நீங்க பண்ண அவதூறுகள் அது மட்டும் இல்ல, அவரோட பர்சனல் மேட்டர் எல்லாமே வந்து பயங்கரமா முட்டு கொடுத்துதான் இங்க ஒருத்தர் ஆட்சியை பிடிச்சிருக்காருன்னா நீங்க என்னதான் அவதூறு கொடுத்தாலும் அவர் மேல பண்ணாலும் அவர் தான் ஆட்சியில் இருக்க போறாரு. தப்பானதை தப்பா இருந்துச்சுன்னா நீங்க சொல்றதுல தப்பே இல்லை. அது நீங்க என்ன மாதிரி எடுத்துக்கிட்டாலும் தப்பே இல்லை. உதாரணத்துக்கு நான் இப்போ இன்னும் சொல்றேன், 15 நாள் வச்சு ஒருத்தவங்க ஆட்சி அமைச்சு இந்த 15 நாள்ல வந்து இந்த சட்டம் ஒழுங்குன்னு சொல்லுவாங்க, அதை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். எனக்கு தெரிஞ்சு கேட்டீங்கன்னா எல்லா 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 கட்சியும் அது ஒரு டைம் கேட்கறாங்க. அந்த இதெல்லாம் கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கே ஒரு வருஷம் ஆயிரும். அந்த கவர்மெண்ட் கரெக்டா ஒரு பிடிச்சு உள்ள வைக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆயிரும்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த கட்சி நீங்க முதல்ல உள்ள வந்தாலும் ஆட்சி அமைச்சாலும் அந்த சட்டம் ஒழுங்கு வந்து அடுத்த நாளே வந்துடணும். ஏன்னா அவ்வளவு போலீஸ் இருக்கிறோம், பயம் இருக்கணும். தப்பு செய்யணும்னா அந்த பயம் இருக்கணும். அந்த பயம் இருந்தா மட்டும்தான் இங்க தப்பு நடக்காது. நீங்க கேஷுவலா விட்டுட்டு எல்லா அந்த ஆட்சி நடக்கிற மாதிரி நம்மளும் நடத்திக்கலாம்னு சொல்லிட்டு விட்டீங்கன்னா ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லை. இன்னும் ஒரு சில ரேப் கேஸ் சின்ன பிள்ளைகள்லாம் நிறைய பயங்கரமா பாதிக்கப்பட்டு இருக்கும். சில அதை நீங்க எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்கன்னு தான் இருக்கு. இதுக்கெல்லாம் ரீசன் நீங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க, கஞ்சா அடிக்கிறாங்க போதை அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் இருக்குது. அதை நம்ம எந்த அளவுக்கு தடுக்கிறோம் பொறுத்தான் இருக்குது. இதுக்கு வந்து எல்லா கட்சியும் ஒன்றிணைங்க. அதை விட்டுட்டு இருந்துக்கிட்டு மாத்தி எங்க அப்பாவை தோக்கடிச்சாலும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. கண்டிப்பா 6 மாசம் கழிச்சு நம்ம ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லிட்டு இருக்காங்க, 6 மாசம் கூட தாக்கு பிடிக்காத இந்த அரசு எப்பனாலும் ஆட்சி கவுளம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. மேபி ஆட்சி கவுந்துச்சுன்னா அது யாருக்கு லாஸ்ன்னு பாத்தீங்கன்னா டிவிகேக்கு இல்லை, கண்டிப்பா டிஎம்கேக்கு பெரிய லாஸா இருக்கும். பெதறியா தட்டி அனுப்பி வருவாங்க. அதான் நடக்க போகுது. அதனால தயவு செஞ்சு அவர் ஒரு வருஷமோ இல்லைனா 2-3 வருஷமா நீங்க ஆட்சி பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்க இன்ஃபுளுன்ஸ் நீங்க பண்ணீங்க பாத்தீங்களா, அந்த 10 லட்சம் சேர் போட்டும் இடம் பத்தல, 90 லட்சம் சேர் போட்டும் இடம் பத்தல, அவ்வளவு கூட்டம் அவ்வளோ இது அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் விடுறதை தவிர்த்து வேற மாதிரி பண்ணுங்க. நீங்க இந்த சின்ன பிள்ளைத்தனமா இன்ஸ்டாகிராமா வச்சு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, சின்ன பிள்ளைகளை வச்சு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை விட்டுட்டு இருக்காங்க. யாரும் சின்ன பிள்ளைய வச்சு எஸ் இன்ஃபுளுன்ஸ் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல. சின்ன பசங்களாம் வந்து ஓட்டு போடுங்க விஜய் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லதான் செஞ்சாங்க. இங்க நிறைய பேர் சொல்லலன்னு சொல்லல. பட் அவங்க போனோம்னா அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, அவங்க வந்து எட்டியா பார்க்க போறாங்க. போட்டுட்டு நான் விஜய் அவருக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கும். எல்லாருமே நீங்க வேணாம்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுருக்கீங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. என்ன சின்ன பிள்ளைத்தனமா உட்காந்து அழுகாதீங்க. சின்ன பிள்ளைத்தனமா உட்காந்து இன்ஸ்டாகிராம் தான் தோத்து போயிட்டோம்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காதீங்க. நீங்க தான் அழுவுறீங்கன்னு பார்க்க போனீங்கன்னா சாரி, நீங்க தான் எல்லாரும் அழுவுறீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்க கட்சியில இருக்க அத்தனை பேரும் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. இது டிஎம்கே அவங்களும் நல்லது நிறைய பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நம்ம பேசதான் போறோம். ஆனா அவங்க ஆட்சியில அந்த சட்டம் ஒழுங்குன்னு சொல்லிட்டு சுத்தமா இல்லாம இருந்துச்சு. அதுவும் இப்பவும் கண்டினியூ ஆகக்கூடாது. அதுக்கு நீங்க எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதை அரசியலா பண்ணாதீங்கன்னு தான் இங்க சொல்ல வரேன்.